ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பனுக்கு பிடிச்சதை நீ தொட்டு விட்டாய்தானே. இனிமே உனக்கு பிடிச்சத நீ தொட்டு மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு ஆனந்தமாய் அனுபவிக்கும்படி உனக்கானதை உன் கைகளில் நான் கொடுத்தே தீர்வேன். ஆம் என் செல்லமே, இன்று இரவோட இரவாக அதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சிட்டு நாளைக்கே நீ கேட்டதை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். எப்போதுமே நல்ல விஷயங்களும் மிக பெரிய விஷயங்களும் அன்பு கொண்ட மனிதர்களுமே கூட பக்கத்தில் இருக்கும்போது அதன் அருமையும் தேவையும் அர்த்தமும் உனக்கு புரியுறதில்ல. ஆனால் நல்ல விஷயம் எப்போது உன்னை விட்டு போகுதோ, நல்ல மனிதர்கள் எப்போது உன்னை விட்டு விலகி போகிறாங்களோ, அப்போது அதன் அருமை பெருமையும் அர்த்தமும் தேவையும் உனக்கு புரிகிறதில்லவா? இனிமேலாவது உன் வாழ்க்கையில் உன் கைகளில் உனக்கு பக்கத்தில் இருக்கிறதையும் உனக்கு கிடைச்சதையும் நீ குறைவாகவோ தாழ்வாகவோ நினைக்காத. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக மிகப்பெரிய அதிசயம்லாம் ஒன்றும் நான் செய்ய போகிறதில்ல. நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் மட்டும் சரியாக இருக்கும்படி உனக்கு வழிகாட்ட போகிறேன். ஏன்னா உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாகி நீ சந்தோஷமாக வாழணும்னா அதுக்கு நீ செய்யக்கூடிய செயலும் எடுக்கக்கூடிய முடிவுகளும் சரியாக இருந்தால் மட்டும் போதும். நல்ல முடிவுகளை எடு. நல்லா யோசிச்சு அதை சரியாக செயல்படுத்தும் போது உன் வாழ்க்கையவே நான் அழகாக மாற்றி அமைச்சிட்றேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே என்னைக்காவது ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் தான் ஆகணும். அதே போல் எல்லா பொருட்களும் மனிதர்களுமே கூட என்னைக்காவது ஒரு நாள் உன்னை விட்டு தூரமாக விலகி போகத்தான் போகிறாங்க. அதனால் எது கிடைச்சாலும், எது உன்னை விட்டு போனாலும், எது உன்னை நோக்கி வந்தாலும், எது உன்னை விட்டு இழக்கும்படி சூழ்நிலை வந்தாலும் நீ சோர்ந்து போகாதே என் செல்லமே. வர்றதும் போகிறதும் உன் கைகளில் இல்லைங்கிறத மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. உன்னையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் இந்த கருப்பசாமி நிச்சயமாக உனக்கான நல்லதை மட்டும்தான் செய்வேன். மற்றவங்களுக்கு உன்னால் பெருசாக கொடுத்து உதவ முடியலைனாலும் நீ மனசார அவங்களுக்கு நல்லது நினச்சினா, அவங்களுக்கு நல்லது நடக்கும்போது நீ வாழ்த்து சொன்னினா அதுவே உனக்கான நன்மைகளை கொடுக்கும். அடுத்தவங்க நல்லா இருக்கும்போது மட்டும் பார்த்துட்டு ஐயோ அவங்க நல்லா இருக்காங்களே நினைக்காம அதுக்காக சந்தோஷப்பட்டு இன்னும் அவங்க நல்லா வரணும்னு வாழ்த்து சொல்லி அவங்க மனசில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கொடு. இப்படி நீ அடுத்தவங்களுக்காக யோசிக்கும்போது, அடுத்தவங்களுக்காக பேசும்போது நான் நிச்சயமாக உன்னுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுப்பேன். உன் பின்னால் உன்னை யார் துரத்துறாங்கன்னு தெரியாமலேயே மூச்சிரைக்க உன் காலம் முழுவதும் ஓடிக்கிட்டே இருக்கியே. உன்னை பின்னால் துரத்துறது யாருன்னு தெரியுமா? ஒரே ஒரு முறை நீ திரும்பி பார்த்துருந்தீன்னா உன்னை துரத்துவது தோல்வி கிடையாது, காலங்கிறது உனக்கு புரிய வைக்கும். அதாவது உன்னை போய் வெற்றியின் கைகளில் ஒப்படைப்பதற்காகவும் வெற்றி கயிற்றை நீ எட்டி பிடிக்கணுங்கிறதுக்காகவும் தான் காலம் உன்னை விடாமல் துரத்திக்கிட்டு இருக்கு. நீயும் வேலை செஞ்சு படித்து ஓய்வு உளைச்சல் இல்லாமல் அங்கே இங்கேயும் போய் உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் செய்கிறதா மூச்சு இறக்கி ஓடிக்கிட்டே இருக்க. கூடிய சீக்கிரம் உன்னை ஆசுவாசப்படுத்தி உனக்கு அமைதியை கொடுத்து வெற்றி பரிசையும் உன் வாழ்க்கையில் உன் கைகளில் கிடைக்கும்படி நான் செய்கிறேன் செல்லமே. வாழ்க்கைங்கிறது பல நேரங்களில் நீ ஆசைப்படுறத உனக்கு கொடுப்பது கிடையாது. ஆனால் அதுக்கு காரணம் நீ தகுதியானவர் இல்லை என்பதற்காக கிடையாது. ஏன்னா நீ ஆசைப்படுறதை விட சிறந்ததை பெறக்கூடிய தகுதி உனக்கு இருக்குங்கிறதால தான். நிச்சயமாக நீ கேட்டதை விட சிறப்பாக தான் இந்த கருப்பசாமி உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். நீ நினச்சதை விட இன்னும் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. இந்த மனிதர்கள்லாம் ஏன் இப்படி இருக்காங்க? பாதி பேர் பழகுறாங்க, பாதியில் விட்டு போகிறாங்க. நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க, திடீர்னு பேசாமல் போகிறாங்களேன்னு யோசிக்கிறியா? இந்த உலகமே என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அழிய போகிறது தான். இப்படி நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகளும் மனிதர்களும் மட்டும் நிரந்தரமாக உன் கூட பேசி உன் கூட பழகி உனக்கு நல்லவங்களாக இருக்கணும்னு நினச்சா அது புத்திசாலித்தனம் கிடையாது. ஏன்னா மனிதர்கள் என்றாலே அவர்கள் மாறக்கூடியவர்கள் தான். அதை நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும் என் செல்லமே. கஷ்டங்கிறது ஒரு சின்ன சாதாரண கல் மாதிரி
அந்த கல்லை கண்ணுக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதை பெருசாக பார்க்காம கண்ணை விட்டு கொஞ்சம் தூரமாக வச்சினா இந்த உலகத்தில் உன்னை சுற்றி நடக்கிற பல விஷயங்கள் உனக்கு புரிய வரும். அந்த கஷ்டங்கிற கல்லும் மிக சிறியதாக தெரிய ஆரம்பிக்கும் என் செல்லமே. எப்போ உனக்கு பிரச்சனை கஷ்டம் எது வந்தாலும் மற்றவங்களும் இப்படி தானே இருக்காங்க, நம்ம மட்டும் என்னை பெருசாக நினச்சிக்கிட்டு எல்லாரையும் போல நானும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவேன்னு தைரியமாக இரு. உனக்கான நேரம் வந்துருச்சு. இனிமே நீ யாரை தேடியும் எதை தேடியும் போக வேணாம். தானாக எல்லாமே உன்னை தேடி வரும்படியும் இனி வரும் காலம் உனக்கு பொற்காலமாக இருக்கும்படியும் இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். என் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தா நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்லமே. நிச்சயமா நீ எடுக்கிற முயற்சியையும் நீ படுற கஷ்டத்தையும் உன்னுடைய உழைப்பையும் பொறுத்து உனக்கான விஷயங்களை மிக உயர்வாகவே உன் கைகளில் தருவேன்.